ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா நல்லாத்தூர் ஊராட்சி கோனரி குப்பன்ற வில்லேஜு. இது வந்து நம்ம அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சைட்டு. நம்ம லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்டு, ஒரு 30க்கு 40 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு வந்து நம்ம தெற்க பார்த்தா மாதிரி இருக்குது. ஆனால் கஸ்டமர் போட்டிருக்க பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 22 தான், 440 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு போட்டிருக்காரு. அதுலேயும் ஒரு நீட்டாக ஒரு ஹாலு 2 பெட்ரூம் வரா மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. கிச்சன் பாத்ரூம்லாம் நம்ம வந்து வெளியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கஸ்டமர் இது மாதிரி போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட் வீடியோ வந்து ஒரு 2-4 வீடியோ நம்ம போட்டோம். கஸ்டமர் எல்லாருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் நேராகவும் சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தீங்க. அதனால் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு, லீடும் நல்லா கிடச்சிது. ரொம்ப தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிழக்கு பக்கமாக வந்து நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டே ஒர்க் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து ஒரு இடமா மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சைடில் ஃபுல்லாகவே 7 அடி மட்டும் லே பண்ணிவிட்டு ஹால் மட்டும் ஃபுல்லாக 7 அடி மட்டும் லே பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பார்ட்டு ஃபுல்லாக 7 அடி மட்டும் லே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 4 அடி பண்ணிவிட்டு திருப்பி 3 அடி அது மாதிரி பண்ணல, ஒரே சைடாகவே பண்ண போகிறோம். ஏன்னா பிரிக்ஸ் வந்து உள்ள சென்டராக அடிக்கிட்டாங்க, வால் வர இடத்தெல்லாம் அடிக்கிட்டாங்கன்றதுக்காக ஒரு சைடாக நம்ம எடுத்து லே பண்ணிட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் வால் வர இடம்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லே பண்ணலான்றதுக்காக கான்செப்டில் இப்போ அந்த மாதிரி லே பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இது ஹால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10க்கு 20 ஹாலு. இதில் வந்து 2 ஜன்னல், ஒரு 3க்கு 3 ஒரு ஜன்னல், 4க்கு 3 ஒரு ஜன்னல், 2 ஜன்னல் வரும். இதில் வந்து நம்ம தெற்கு பார்த்தா மாதிரி வாசப்படி, அந்த வாசலில் நம்ம வந்து அப்படியே வடக்கு பார்த்தா மாதிரி திரும்பவும் பின்னாடி ஒரு வாசப்படி கஸ்டமர் பிளான் பண்ணியிருக்காரு. 2 வாசல் வரும் ஹாலில். இதாங்க அவுட்ரு பொசிஷன். இதுதான் நம்ம வந்து இது வீடு பார்த்திங்கன்னா 9 காலம் வரும், 20க்கு 22. இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 7 அடி மட்டும் லே பண்ணி முடித்தாச்சு. இதில் வந்து ஒரு 2 ஜன்னல், ஒரு 3க்கு 3 ஜன்னல், ஒரு 4க்கு 3 ஜன்னல், ஹால்லே 2 ஜன்னல் வருது. ஏன்னா ஃப்யூச்சரில் சப்போஸ் நம்ம ஹால்லே ஒரு ஓரமாக கிச்சன் நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் அந்த சைடில் ஒரு 3க்கு 3 ஜன்னல் போட்டு கஸ்டமர் பிளான் பண்ணியிருக்காரு. ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலான்றதுக்காக. இது வந்து ஹாலில் இப்போ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது ஹாலோட உள்கூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 அடி நீட்டு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10க்கு 18 கிடைக்கும் உள்கூடு ஹாலு. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 9 அது மாதிரி கிடைக்கும். 10க்கு 9, 10க்கு 9ன்ட்டு உங்களுக்கு ஒரு 2 பெட்ரூம் வருது. இதில் நம்ம அவுட்ரு வால் எல்லாமே பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் தான் நம்ம லே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்ட்டிஷன் மட்டும்தான் 6 இன்ச்சு. அதிலே வந்து பெட்ரூம் பார்ட்டிஷன் மட்டும் 6 இன்ச்சு போட்டுடலான்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாரு. நம்ம ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் வர பார்ட்டிஷன்லாம் 9 இன்ச்சே இப்போ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னதுனால நம்ம வந்து அதெல்லாம் 9 இன்ச் யூஸ் பண்ணுறோம். பெட்ரூமுக்கும் மட்டும் பார்ட்டிஷன் 6 இன்ச் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து கீழே வந்து 2 அடி ஹைட் வந்து பேஸ்மெண்ட்டு 9 இன்ச் இன்டர்லாக்லேயே போட்டிருக்கோம். போட்டு அவுட்ரு மட்டும் நம்ம பூசியாச்சு. அதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பூசிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 அடி இல்லை 5 அடி நம்ம பேஸ்மெண்ட்டு போடுறோன்னும் போது ஒரு பெல்ட்டு போடலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 அடி தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து பெல்ட்டு தேவையில்ல அப்படின்னு கஸ்டமர் பிளான் பண்ணிவிட்டு நம்ம லே பண்ணி முடித்த பேஸு மட்டும் பூசிட்டு அப்படியே அந்த ஆல்ரெடி இருக்க பிரிக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து 9 இன்ச்சு பிரிக்ஸில் நம்ம 6 இன்ச் வால் வரும்போது நம்ம அதுக்கு அந்த காடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு 9 இன்ச்லேயே வந்து 6 இன்ச்சை நம்ம லாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி தான் இந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இப்போ 6 இன்ச்சு பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 22 சின்ன ஏரியா, ஒரு 440 ஸ்கொயர் ஃபீட்டுன்றதுனால நம்ம வந்து 2 நாள்லேயே வந்து லென்டில் மட்டும் லே பண்ணி கொடுத்துட்டோம்.
இது வந்து ஃபஸ்ட்டு டே ஒர்க்கு. அடுத்தது செகண்ட் டே ஒர்க்கு ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு கழனியில் வந்தால் போனால் தங்குறதுக்கு வீடு, இல்லை வயசானவங்க தங்குறதுக்கு வீடு, அது மாதிரி சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிஸ்பிளேல தர நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து இன்டர்லாக்கில் ஏன் போகிறோன்னா, உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டில் கண்டிப்பாக கட்டிடலாம். அதுக்காக தான் நம்ம இன்டர்லாக்கில் போகிறோம். அது இல்லாமல் நல்ல லாங் லைஃபுக்கு வரும் பில்டிங்கு. உங்களுக்கு வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். நல்ல லைஃப் வரும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டைம் சேவிங்கு, அதோட மெட்டீரியலோட காஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாகும். லேபரும் உங்களுக்கு கம்மியாகும். பில்டிங்கோட வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா இது 2 நாளில் லே பண்ணோம். கஸ்டமர் வந்து மண்ணு கொட்டி கூரை அடி பிசிஜி போட்டாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ லென்டில் மட்டத்துக்கு 2 நாளில் நம்ம லே பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே போச்சுன்னா 1 நாள் இல்லை 1.5 நாளில் நம்ம லென்டில் வந்து ரூப் மட்டும் லே பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான். நம்ம ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 5.5 நாளில் பேஸ்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி கொடுத்துட்றோம். இதுதான் கான்செப்ட்டு. கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. க்யூரிங் பண்ணோம் இல்லை வந்து மண் எடுத்துகிட்டு வந்து ரா மெட்டீரியல்லாம் இறக்கி கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம கையில் பேஸ் போட்டு எல்லா பேஸ்மெண்ட்டு போட்டாலும் சரி, இல்லை பேஸ் போடாமல் பில்த்து பீம் போட்டு நம்ம கையில் பில்டிங் கொடுத்தாலும் சரி, கஸ்டமர் சொல்கிற மாதிரி நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம நல்லா பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு 70க்கு 40 ஒரு குடோன் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அது வீடியோ அடுத்தது நான் போடுவேன் பாருங்கள். அது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு. உங்களுக்கு அந்த பில்டிங் பார்க்கும்போது நல்ல கமர்ஷியலாக எதனா ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து சிம்பிள் பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த பில்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம பேஸ்ட்லேயே இந்த டீட்டெயில் சொல்லி போட்டிருக்கோம். அதனால் பேஸ்ட் வீடியோலேயே பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நேராகவும் வந்திருந்தாங்க. அதனால் வந்து இது மாதிரி இந்த ஒரு 20க்கு 22ன்றது எல்லாருமே சிம்பிளாக எல்லாருமே நிறைய பேர் இந்த ஒரு சைஸில் தான் வந்து பிளானே பண்ணுவாங்க. ஏன்னா சிம்பிள் பட்ஜெட்டில் இருக்குது, நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ வந்து சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் வீடாக இருக்கும். அது மாதிரி இந்த குரூப் வீடு, அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் வர வீட்டில் இந்த சைஸ் போடலாம் தாராளமாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுபேர்பாண்டின்ற வில்லேஜில் இதே சைஸ் தான் வீடு. பட் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 20ல் ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட்டிகோ ஒன்று போட்டு 10க்கு 10 போர்ட்டிகோ, ஒரு 10க்கு 10ல் வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸு போட்டு அது கீழே பாத்ரூம் வர மாதிரி போட்டுருந்தோம். அது நம்மளே பிளான் பண்ணி போட்டு கொடுத்தோம் கஸ்டமருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 30 சைஸு. பட் ஆனால் வீடு பார்த்திங்கன்னா 20க்கு 20 தான். வெளியில் போர்ட்டிகோ, ஸ்டெப்ஸு, பாத்ரூமு இதெல்லாம் தான் வந்து 10க்கு 20 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சேம் இதே வீடு கான்செப்ட் தான். பட் ஆனால் அது ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தர நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம இன்டர்லாக் பார்த்திங்கன்னா நம்ம அச்சரப்பாக்கத்தில் இருக்குது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு அச்சரப்பாக்கம். அது மாதிரி நிறைய கஸ்டமர் கால் பண்ணுறீங்க. சார் எனக்கு வந்து சேலமில் பண்ணி கொடுக்கணும், இல்லை மதுரையில் பண்ணி கொடுக்கணும், கோயம்புத்தூரில் பண்ணி கொடுக்கணுன்ட்டு, தஞ்சாவூர், கும்பகோணம் அங்கேருந்துலாம் கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. தப்பு இல்லை, நம்ம டவுட் எது கேட்டாலும் சொல்லலாம். ஆனால் அவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம போய் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாக போயிடும். உங்களுக்கு வந்து பிரிக்ஸோட காஸ்ட் அதிகமாகிடும். அதனால் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க ஓகே, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க, நான் லோடிங் பண்ணி விட்ருவேன். ஆள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் நான் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுனா அங்கே வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஓகேவான்னு பாருங்கள். நீங்கள் லொக்கேஷன்லாம் நான் டிஸ்பிளே கீழே கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நம்ம வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் பண்ணலாம் அப்படின்னா ஓகேனா நீங்கள் வந்து கூப்பிடுங்க. ஏன்னா சும்மாவே கால் பண்ணி இது அதுன்னு டவுட் கேட்டு வேஸ்ட்டாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டாக இவ்வளோ தூரமாக பண்ண முடியாதா, சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. அதனால் வந்து எந்த ஏரியான்னு பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு பேசினா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
பக்கத்தில் அந்த பெல் பட்டனே ஆயிட்டீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.